ரேகா வந்து சிந்து கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்க, அதான் சுல்லாவோட அம்மா வந்துட்டாங்கல்ல, நீ முதல்ல இங்கேருந்து போ, உன்னை பார்க்க பார்க்க எரிச்சலாக வருது அப்படின்ட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. அதுக்கு சிந்து வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீ போ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சுல்லாவோட அம்மா, அம்மா அக்கா இருக்கட்டும்மான்னு, நீ அமைதியாக இருறா அவள் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சிந்து வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து சுல்லா வந்து இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஸ்னேகா பார்த்தீங்கல்ல, உங்கள் பிள்ளைய காப்பாற்றினது யார், இவர் தான் உங்கள் பிள்ளைய காப்பாற்றிருக்காரு, சிவா தான். சிவாக்கு உங்கள் பிள்ளை துரோகம் பண்ணிட்டான், பார்த்துக்கோங்க. இப்போ இனிமேட்டாவது உங்கள் பிள்ளைய தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள். சிவாவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த டாக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு டாக்டர் இருந்தால் தான் இத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்காரு. அவர் அந்த தொழிலை செய்யலைன்னா எப்படி உங்கள் பிள்ளையும் காப்பாற்றிருப்பார். இந்நேரம் அவருக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் உங்கள் பிள்ளைக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. இப்போவாவது சிவாவை பற்றி புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து சிவாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னா உங்கள் பிள்ளைய வாயை திறக்க சொல்லுங்கள். தயவு செய்து சுல்லா உண்மையை சொல்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சுல்லா அப்படியே பார்க்குறாரு. பாத்தியாடா, டாக்டர் நம்மளுக்கு தெய்வம்டா, அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டியேடா, இங்கே பாருடா, இப்போவும் கெட்டு போலடா, உண்மையை சொல்லுடா சுல்லா அப்படின்னு சுல்லா என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டாக்டரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம சிவா. நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் சஸ்பெண்டில் இருக்கீங்க, இந்த டைமில் நீங்கள் டாக்டர் வந்து தொழில் பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண திரும்ப தவிக்கிற எல்லாருமே அலறி போகிறாங்க. எல்லாருமே வேணாம், அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. தவிச்சு போகிறாங்க எல்லாருமே. வந்து இங்கே பாருங்கள், நான் எந்த தப்புமே செய்யலைங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறது தப்பாங்க, அப்போ கூட சட்டப்படி இது தப்பு தாங்க, ஏதாவது பசங்களுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் எவ்வளோ சொல்கிறாங்க, யார் சொல்கிறது கேட்காம வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் நம்ம சிவாவை. எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி சிவாவை விட சொல்லி கேட்குறாங்க. விட முடியாது, அவர் வந்து குற்றம் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணது பெரிய குற்றம், அவர் சஸ்பெண்டில் இருக்கும்போது எந்த வைத்தியமும் அவர் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம் மீறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே சிவா வந்து இப்படி இருக்க நிலைமை பார்த்து அவங்க அம்மா கதறி அழறா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாவி சிந்து தான், அவள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, சிவாவை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. இதனால் எல்லாருமே என்ன பண்ணுறது நம்ம தவிச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து சிவா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கதறி அழறாங்க. அப்போ வந்து ஸ்னேகா வந்து பார்க்க வராங்க. ஸ்னேகா சொல்கிறாங்க, பாத்தியா சிவா, நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த சிந்து தான், அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்கா, ஆனால் ஒன்றை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறா, எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது கேட்டு சிவா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சிந்து பார்க்க வராங்க. அவரை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாரு. அதனால சிந்து கதறி அழறாங்க. சிந்துவை எல்லாருமே வந்து திட்டுறாங்க. எல்லாம் ஒன்றால தான், நீ தானே இவ்வளோத்துக்கும் காரணம், இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறது கூட நீ தானே காரணம், பார்க்க வரியா, உன்னெல்லாம் பார்க்குறதுக்கு அவர் விருப்பம் என்ன சொல்லிட்டாரு, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விடுறாங்க ஸ்னேகா சிந்துவை. அதனால் சிந்து வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் யாருமே வெளியே எடுக்கவே முடியாது, எஃப்ஐஆர் போட்டால் கோர்ட்டில் ஆஜர்படுத்திடுவோம் அப்படின்றாங்க. அதுக்குள்ளேயுமே வந்து சிந்து அங்கே வராங்க. சிந்து பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆல்ரெடி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சிந்து பேசி எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து டாக்டரை வந்து ரிலீஸ் பண்ணலன்னா நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், டாக்டர் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. சிந்து வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, யாருமே அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் எதுக்காக வந்து அவரை வந்து உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சார்பில் வக்கீல் வந்து கேட்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் அவர் உள்ளே வச்சுருக்கீங்க, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது எப்படி நீங்கள் அவர் உள்ளே வைக்க முடியும், அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் வந்து டாக்டர் ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து என்ன சொன்னாலும் சரி நாங்கள் விட முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து உட்காந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி. இது முடியும்.